உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூலை 27 சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார். அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்கு? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே லாப சனி, ஏற்கனவே அவர் லாப சனி, அவர் வக்கரமாகிறார். நிறைய சேனல்களில் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, லாபத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமான நஷ்டமாயிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே சனி பகவான் 9, 10 பாதகாதிபதி, அதாவது கெடுதலை மட்டுமே செய்வார். ரிஷபராசி நல்லவெல்லாம் கிடையாது. கெடுதலை மட்டுமே செய்யக்கூடிய சனி பகவான் வக்கரமடைந்து நல்லவராக மாறி 11 நிறைய ப்ளஸ் பண்ண போகிறார் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் இவரெல்லாம் சும்மாவே செய்வார் சனிலாம். சனி எப்படின்னா, அந்த விஷ்ணுமாயாவை வச்சு நாங்கள் உபாசனை பண்ணுறதால சொல்கிறேன். விஷ்ணுமாயாவுடைய ஒரு இது கேட்கும் பொழுதே சனியை வச்சு தான் நாங்கள் ஆருடமே கேட்போம். ஏன்னா சனி விஷ்ணுமாயா இவங்கெல்லாம் சமம். கருப்பண்ண சாமி இவங்கெல்லாம் அப்படின்னா வாக்கு மீற மாட்டாங்க, சொன்னால் செய்வாங்க, ரியல் ஹீரோஸ். ஸோ அப்போது 9, 10 பாதகாதிபதி அவர் வக்கரம் அடைந்து விட்டால் அவருடைய வேலையை கரெக்டாக பார்ப்பார். இந்த 6 மாதத்தில் அப்படி சொல்லி பண்ணுவார், அப்படி தூக்கி விடுவார். ஏன்னா 11ஆம் இடம் என்பது லாபம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் எது உங்களுக்கு நஷ்டமாக இருந்ததோ, தெரியாமல் இந்த கடை ஓப்பன் பண்ணிட்டேன் சார், ஓடவே மாட்டேங்குது, நான் இந்த மாதிரி ஜெயில் மாரி ஆயிடுது, காலைல உட்காந்துக்கிறேன், நைட்டு தான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு இருந்தால், அது எப்போ நமக்கு அந்த சலுப்பு வரும்னா, கிளையண்ட் இல்லைன்னா சலுப்பு வரும். அதே கிளையண்ட்டு காலைல கடையை திறந்ததுலேருந்து மூடுற வரைக்கும் வரிசையாக இருந்தாங்கன்னா, சீரியஸாக சொல்கிற உங்களுக்கு டயர்டாகாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த பிஸ்னஸை லவ் பண்ணுறீங்களே, உங்களுக்கு எப்படி டயர்டாகும்? ஸோ அந்த 11ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் அடையும் பொழுது போதுங்கிற அளவுக்கு கிளைண்ட் வருவாங்க. ஸோ அப்போ 11ஆம் இடம் அது என்ன, இதில் 11ங்கிறது லாபம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் லாபம் வரும். லாபம்ங்கிறது நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க கோரை பிச்சுட்டு கொட்டும், அப்போல்லாம் உலகத்தில் நடக்காது. லாபம்னா என்னென்னா, நம்மளை ஓட வைப்பார், நமது இலக்கு எது என்பதை மனதில் ஏற்றி ஓட வைப்பார். அடுத்ததாக இந்த சனி 11ல் இருந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். புத்திரகாரகன் குரு 3ல் மறைந்தவுடனே நிறைய பேர் ஐவிஎஃப் பண்ணியிருப்பீங்க, ஐயுஐ பண்ணியிருப்பீங்க, எங்களுக்கு குழந்தை பிறக்குமாங்கிற வருத்தத்தில் இருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க, சனி பகவான் குரு ஸ்தானத்தில் இருந்து ஒரு சனியை மாதிரியே ஒரு நேர்மையான ஒரு சத்தியமான ஒரு சத்புத்திர குழந்தை உங்களுக்கு பிறக்கும். 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? மற்றதெல்லாம் மிஸ் ஆகும் சார், சனி சொன்னால் மிஸ்ஸே ஆகாது. காரணம் என்னென்னா, பிகாஸ் இவர் ஹீரோங்க அவர். அப்போது சனி பகவான் அடுத்து 8 பார்க்குறார். நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு பலன்கள் சொல்கிறதில்ல, நான் அவங்களுக்கு சொல்வேன். காரணம் என்னென்னா, நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகிருப்பீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நோயாளிகள் நிறைய பேர் நாளைக்கு ஆப்ரேஷன் வச்சுட்டு இது உயிர் பிழைப்போமா அப்படிலாம் பயப்படுவீங்க. சனி பகவான் வந்துட்டார், 8 பார்க்குறார். கவலையே படாதீங்க, இனி இந்த துயரம் நடக்காது. அடுத்த 6 மாதத்தில் இழந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும், இழந்த உடல் வலிமை உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடம் என்பது என்னென்னா மாங்கல்ய பாவம். ரிஷபராசிக்கார பெண்கள், என் கணவர் இந்த மாதிரி இதாக இருக்கார் சார், என் கணவர் ரிஷபராசி, அவர் உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. டாக்டர் தான் சொன்னார், கடவுள் சொல்லலை. அது சுவாமி முடிவு பண்ணால் அவர் நினைக்கிறது தான் நடக்கும். தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். நண்பர்களே, எதை பார்த்தும் பயப்படாதீங்க. 8ஆம் இடத்தை சனி பார்த்து விட்டார், இனி சரியாயிடுவீங்க. அடகு வச்ச நகையை மீட்டுவீங்க. இன்னொரு தடவை அதை அடகு வைக்காமல் பார்த்துக்கோங்க. அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருஞ்சிறப்பு. இந்த சனி வக்ர காலத்தில் இந்த குடும்ப பிரச்சனை அப்படின்றது தீருமா? அவர்கள் கண்டிப்பாக தீரும். ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸை கிரியேட் பண்ணால் தான் குழந்தையை கொடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே உங்கள் சண்டைகளை திருத்தி வைக்கிற பொறுப்பையும் அவரே ஏற்றுக்கிறார். 5ஆம் இடம் என்பது பிருந்தா நிறைய குடும்பத்தில் சண்டை வர்றதே சொத்து, அதே மாதிரியான தம்பதிகளுக்கு இணக்கமின்மை, குழந்தை இல்லை, இதெல்லாம் தான் ஒரு நிம்மதியை கெடுக்கின்ற ஃபேக்டர்ஸ்.
இப்போது அந்த 5ஆம் இடத்தை இவர் பார்க்கும்போது பந்தயத்தில் ஜெயிக்க வைப்பார்னு வேதசாஸ்திரம் சொல்லுகிறது. அது என்ன பந்தயம் அப்படின்னா, நம்ம ஒய்ஃபால் சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம சகல முன்னாடி ஜெயிச்சு காட்டுறையா அப்படி அதெல்லாம் பண்ணுவீங்க. வீர சபத மாதங்கள் டிசம்பர் வரைக்கும் உங்கள் வீர சபதம் நிறைவேறும். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக? சபரிமலை சாஸ்தா. சபரிமலை நான் வந்தோமப்பா ஐயப்பா. கார்த்திகை வருது, ஃபஸ்ட்டு மாலை போடுறது நீங்களாக தான் இருக்கணும். போயிட்டு வந்துடுங்க. ஐயப்பனை காண வாருங்கள், போயிடுங்க, சூப்பராக இருப்பீங்க. சனி வக்ர காலத்தில் இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கிடைக்கும்? 100க்கு 100 மார்க் பிரமாதம். உங்களுக்கு இல்லைன்னா யாருக்கு இருப்போகுது, பிரமாதமாக இருப்பீங்க. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி அப்படின்னாலே ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். உலக நாடுகளில் சனியை பார்த்து பயப்படாதவங்க யாருமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபேமஸ். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இவருடைய வழிபாடுகளை பெரிய இன்ட்ரெஸ்ட்டு இது நம்ம காட்ட தேவையில்லை. காரணம் என்னென்னா, சனி பகவான் சக மனிதனுடைய தேவைகளை உணர்ந்து ஒரு அன்னதானமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு ஹெல்ப்போ பண்ணாலே போகிறோம். அதுதான் சனி பகவான் கேட்குறது. இந்த ஜூலை 27 வருகின்ற இந்த வக்கரம் இந்த டிசம்பர் வரை தொடர்வதால் பாதி மாதம் இது பெண்ட் எடுத்தார் சார், ஜனவரியிலேருந்து இப்போயாவது லீவ் ஓட சொல்லுங்கள் சார் அவரைங்கிற மாதிரி ஒரு 6 months உங்களை ஓட விட்டு பார்க்குறாரு சனி பகவான். நீ என்ன தான் பண்ணுற பார்க்க, நான் உன்கிட்ட பிரச்சனையே பண்ணலப்பா, உனக்கு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, பார்ப்போம் நீ ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு தரார். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் புத்திசாலிகள். அப்போது இந்த ஜூலை 27 மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமடைகிறார். டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த பீரியடில் அளவு கடந்த செல்வங்களை தருவார். ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2-3 எக்ஸம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று மீனத்தில் குருவனுடைய வீட்டில் இருப்பதால் அவருக்கு தோஷம் இல்லை என்று வைத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது விஷயம் என்ன, இதே சனி பகவான் உங்களுக்கு வக்கரமடைவதால் எந்த தோஷமும் இல்லைன்னு வச்சுக்கலாம். காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், அது 12ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக பொதுவாகவே உலக மக்களுக்கு நன்மை செய்கிறார். இதுக்கு அடுத்த நல்ல விஷயம் என்னென்னா, அதை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்க்கும்போது கோடி நன்மை. குரு பார்க்கும்போது இந்த சனி பகவான் மங்களச்சனியாக மாறுகிறார். இவ்வளோ அத்தனையும் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள். ஸோ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 12ஆம் இடத்திலிருந்து பொதுவாகவே எவ்வளவுக்கு எவ்வளோ விரயங்களை குறைக்க முடியுமோ அதை குறைக்கிறார். இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களாகட்டும், அல்லது உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களாகட்டும், கன்னிராசிக்காரர்களாகட்டும், மேஷம், மீனம், கும்பம், இவர்கள் எல்லாருக்குமே மிக அற்புதமான பலன்களை சனி பகவான் தருவார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் மங்களச்சனியாக இருக்கிறார். மற்ற என் ராசிக்கு என்ன சார் நடக்கும் என்றால், உங்கள் ராசிக்கு நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால், அல்லது நீங்கள் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு, ஒவ்வொரு ராசிக்குமே இந்த தடவை எண்ணிலடங்காத பலன்களை அவர் தருவதால் பொதுவாகவே நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு, பிரம்மச்சரிய தெய்வங்கள் வழிபாடு, இப்போ கிராமங்கள் இருக்கிறவங்க நாட்டார் குல வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது சொடலமாடன், கருப்புசாமி, அது மாதிரி ஐயனாரப்பனை வழிபடுறது கூட சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறது தான். அல்லது கோயில்களில் இருக்கிறவங்க, இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் சபரிமலை ஒரு தடவை ஐயப்ப மாலை போட்டு போயிட்டு வாங்க. அல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு, விஸ்வரூப ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் போகலாம் சென்னையில் இருந்தால், அல்லது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தலாம். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சனி பகவானை ப்ரே பண்ணும் பொழுது வீட்டில் நீல கலர் சங்கு புஷ்பம் மாலை கட்டுறீங்கன்னா நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் பழிக்கும். வெண்ணெய் வாங்கி சாத்துறோம், நீங்கள் வெண்ணெய் வாங்கி நெய் வாங்குறது அதை எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், கடையில் போய் வாங்காதீங்க, அங்கே போய் இன்ஸ்டண்ட்டாக கோயில் முன்னாடி போய் வாங்காதீங்க. நீல புஷ்பத்தை நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு அடிப்பாதம் வச்சு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் சாத்துறது மாதிரியே செந்தூர காப்புன்னு ஒரு காப்பு இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் பெரும்பாலும் வெற்றிலை மாலைகள் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே சனி பகவான் மகிழ்ந்து அகமகிழ்ந்து என்ன கேட்டாலும் தருவார். அதனால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? பிரமாதம். சுவாமிஜி, தொடர்ந்து பல விஷயங்கள், மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுவும் சனி வக்ர காலத்தில் மக்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவினுடைய இந்த ஸ்ரீமடத்திற்கு சுவாமியை பார்த்து என்னிடம் அப்படியே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். ஒரு நாள் ஸ்ரீமடம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும். காரணம், அத்தனை தூரம் நாங்கள் பவித்திரமானவர்கள். என்றைக்குமே வேத சாஸ்திரங்களில் வேள்விகளில் ஈடுபடுறவங்க தான் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னா, அதுக்குரிய கிரமமாக இது படி சூட்சுமங்கள் தெரிந்தவர்கள் தான். வகையில் கீழே போயிட்டு இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய புக் பண்ணிக்கோங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள்.
உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிற்குரிய புனிதமான ஸ்ரீமடத்திற்கு வந்து ஒரு பிரச்சனைகளை சொல்லி வெளிவிடுங்கள். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் தான் நான் அவைலபிள். வாட்ஸ்அப்பில் என்ன படிக்கிறது ஈஸி. நீங்கள் டைரக்ட் ஃபோனோட மெசேஜ் அனுப்புங்க. வேறொரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றி.